வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இந்த சேனலில் வந்து நிறைய கேமிங் லேப்டாப் பற்றி பார்த்துருப்போம். பட் ஆனால் அது எல்லாமே வந்து அந்த பட்ஜெட் லெவல் கேட்டகரியிலே தான் நம்ம போயிட்டு இருந்திருக்கோம். பட் ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இது ரொம்ப ஹை ரெண்டு லெவல், த பியூர்லி ஹார்ட் கோர் லெவல் கேமிங் லேப்டாப்னே சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Alienware 15. ஸோ Alienware அப்படின்னு சொன்னாலே வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த மாதிரி பிராண்டை வந்து அந்த மாதிரி குவாலிட்டி வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே போல் Alienware 15 த பியூர்லி ஹார்ட் கோர் லெவல் கேமிங் லேப்டாப்னே சொல்லலாம். யாரெல்லாம் வந்து இந்த கேமர்ஸ், இந்த ப்ரோ லெவல் கேமர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு 10 hours ஆஃப் கேமிங் வந்து யாரெல்லாம் விளையாடுறீங்களோ ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த கேமிங் லேப்டாப். ஸோ Alienware 15. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பற்றி பார்க்கும்போதே வந்து அந்த பியூர் கேமர் லெவல் லுக் வந்து இதில் தெரியுது. ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 kilograms. கண்டிப்பாக வந்து உங்களால் எல்லா இடத்துக்குமே வந்து போர்ட்டபிள் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ ஃபுல்லி கார்பன் ஃபைபர் அலுமினியம் பாயில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து கேமருக்காகவே இருக்கிற அந்த பியூர் RGB லெவல் நீங்கள் எது வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். RGB மவுஸ் பேடில் கூட நமக்கு RGB கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த RGB கலர்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் இல்லாமல் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கிட்டத்தட்ட எல்லா போர்ட்ஸுமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ டைப் சி போர்ட்ஸ் மட்டும் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தண்டர்போல்ட் போர்ட்ஸும் இருக்குது, மெமரி கார்டு ஸ்லாட்ஸ் போர்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா போர்ட்ஸுமே இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தீங்கன்னா 15.6 inch ஸ்க்ரீன் தான். 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் விளாட்றதுக்கு, கேமிங் விளாட்றதுக்கு ஸ்மூத்தான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். அது கூடவே வந்து G-Syncம் இருக்குது. ஸோ G-Sync பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்க்ரீன் டியரிங், கேமிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து G-Sync அப்புறம் இந்த அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தோட ஸ்பெக்ஸ் ஸோ ஏற்கனவே வந்து ரொம்ப ஹை ரெண்டு லெவல் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல Intel i9 8th gen HK ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் கிளாக்கபிள் ப்ராசஸர். ஸோ அது மட்டும் இல்லாமல் 32GB DDR4 RAM, அப்புறம் NVIDIA GTX 1080 8GB கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நார்மல் GTX 1080 கிடையாது. இது வந்து மேக்ஸ் கியூ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் கியூ டிசைன் அப்படின்னா என்னன்னா வந்து ஸோ நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டை கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ் கியூ டிசைன் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும், குவைட்டராக இருக்கும். ஸோ இதுக்காக வந்து பண்ணது தான். அதாவது லேப்டாப்போட தெர்மலை வந்து நம்ம கம்மி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது வந்து மேக்ஸ் கியூ டிசைன். அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் கேமிங் விளாண்டிங்கன்னா வந்து உங்களோட லேப்டாப் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, ரொம்ப சூடாகாமல் இருக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் வந்து மேக்ஸ் கியூ டிசைன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்ப குவைட்டராக இருக்கிறது தான் வந்து மேக்ஸ் கியூ டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் இந்த லேப்டாப்பில் வந்து 1080p மேக்ஸ் கியூ டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் 8GB கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா 1TB வெரி ஃபாஸ்ட் லெவல் SSD ப்ளஸ் 1TB ஹார்ட் டிஸ்க். ஸோ மொத்தத்தில் இது வந்து தி டாப் லெவல் ஸ்பெக்ஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த கேம் விளாண்டாலுமே வந்து 60 frames per second வந்து ரொம்ப அசால்ட்டாக வந்து போகும். ஸோ அந்தளவுக்கு வந்து தி பவர்ஃபுல்லான ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேப்டாப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடையாது, நார்மல் யூசேஜ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப கேமிங்காக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பியூர் கேமர்ஸ், அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கேம் விளாட்றவங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி கேமர்ஸாக மட்டும்தான் வந்து இந்த லேப்டாப். ஸோ அடுத்தோட ப்ரைஸ், ஸோ கண்டிப்பாக இதோட ப்ரைஸ் வந்து கணிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக ரொம்ப அதிகமாக தான் இருந்திருக்கும். ஸோ அதே போல் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2,50,000 rupees. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் லேப்டாப்பே கிடையாது, ரொம்ப ஹை ரெண்டு லெவல் லேப்டாப் தான். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு அதிகமான அமௌண்ட் தான். பட் ஆனால் யாருக்கெல்லாம் வந்து இந்த லெவலுக்கு ஒரு கேமிங் ஸ்பெக்ஸான ஒரு லேப்டாப் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு லேப்டாப்பாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு. ஸோ இன்னும் ஒரு 6-7 வருஷத்துக்கு நீங்கள் இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லேப்டாப். ஸோ கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஸோ அந்தளவுக்கு அமௌண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த லேப்டாப் வந்து வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.